Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க்குக்கான கிளாஸ் நம்பர் 3 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் 3.4க்கான சம்ஸும் அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள் சம்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது அந்த எக்ஸைஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் 3.8, பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி பந்துகளின் விலை 180 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? பாரி wants to buy 5 tennis ball from a sports shop. If a dozen balls cost 180 rupees, how much should பாரி pay to buy 5 balls? ஸோ ஒரு டசனில் எத்தனை பந்துங்க இருக்கும்? 12 பந்து வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து அந்த 12 பந்துக்கு அவர் கடைக்காரவங்க 180 ரூபா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, 180 ருபீஸ் அந்த 1 டசன் பால்ஸ்க்கான ப்ரைஸ். அவர் 5 பந்து மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ பணம் கொடுத்தா போதுமானது அப்படிங்கிறது தான் நமக்கான கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒரு பாலுக்கான ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை 5 இன்ட்டு அந்த ரேட் வந்து போட்டோன்னா நமக்கு பாரியோட ரேட் என்னன்னு தெரிஞ்சிருமா. சரி, அதுக்கு 1 பாலோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னா என்னங்க பண்ணலாம்? 180 ரூபா. 180 ரூபா எத்தனை பாலுக்கு சொல்லியிருக்காங்க? 12 பாலோட ப்ரைஸ் தான் 180. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 பாலோட ரேட் தெரிஞ்சிடுமா. சரிங்க, 6 2s are 12, 9 2s are 18, பின்னாடி ஒரு 0. இது என்ன பண்ணலாம்? 3 2s are 6, 4 2s are 8, மிச்சம் 1, 5 2s are 10, 1 3 is 3, 15 3s are 45. அப்போ 1 பாலோட ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குது? 1 பாலோட ப்ரைஸ் வந்து ₹15 கிடைக்குது. ஓகேங்களா. சரி, அப்போ 5 டென்னிஸ் பால் தான் பாரிக்கு வந்து வேணும். அப்போ 5 பால்ஸோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னா 5 இன்ட்டு 15ன்னு போட்டால் தெரிஞ்சிடுமா. 5 இன்ட்டு 15 எவ்வளவுங்க? 75 ரூபாய். அவ்வளோதான். அப்போ பாரி 75 ரூபாய் கொடுத்தா 5 பால் வந்து கடைக்காரர் கொடுத்துருவார். அவ்வளோதாங்க. அடுத்தது இன்றைக்கான செகண்ட் சம். எக்ஸாம்பிள் 3.9, ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? A heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours? அதாவது ஒரு ஹீட்டர் வந்து 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டை யூஸ் பண்ணுதுங்க. அப்போது 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து அது யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கான கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்களா. சரி, இது எப்படி எடுத்துக்கணும்னா 3 யூனிட்ஸை 40 நிமிஷத்துக்கு எடுத்துக்குது. சரி, இது 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ வந்து எடுத்துக்குங்கிறது தான் கொஷின். அப்போ 2 ஹவர்ஸை மினிட்ஸாக மாற்றினா என்னங்க கிடைக்கும்? 2 × 60 120 மினிட்ஸ்ன்னு கிடைக்குமா? இது கூட அப்படியே அந்த 120 மினிட்ஸுங்கிறத நம்ம போட்டுக்கிட்டோன்னா அதுக்கான யூனிட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ எப்படிங்க இது அப்படின்னா 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டு. அப்போ இது கூட அந்த 120 நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான எவ்வளோ யூனிட்டுங்கிறது கிடச்சிரும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு மெத்தட்ஸ் வந்து பார்ப்போங்க. ஸோ என்னென்னா 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அடுத்தது 2 மணி நேரம், அது எவ்வளவு? 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆகும்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது x1, இது y1ங்க, இது x2, இது y2, இது எல்லாமே இப்படி டிவிஷனில் இருக்கிறதா நம்ம வச்சுக்கணும். ஓகேவா. அப்போ எக்ஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த பக்கம் 40/120ங்கிறது இங்கிட்டு வரும்போது அப்படியே மாறி வருமா. 3 × 120 நியூமரேட்டருக்கு வந்துடும், 40 கீழே வந்துடும். ஓகேவா. சரி, இப்போ பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்குது. 3ங்கிறது மேலே இருக்குது, 120 மேலே இருக்குது, 40ங்கிறது கீழே இருக்குது. அவ்வளோதானா? புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதுக்கு வந்து நேருக்கு நேராக அந்த டேட்டாவை எழுதிட்டு டிவைடட் பை ஈக்குவல்ட்டுங்கிறத மட்டும் போட்டுட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. சரிங்க, 1 0க்கு 1 0ங்க, 1 4 is 4, 3 4s are 12. அப்போ 3 × 3 இருக்கா. அப்போ எவ்வளோ யூனிட்ங்க கன்சியூம் பண்ணோம்? 2 மணி நேரத்துக்கு 9 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம எப்படி பார்ப்போம்னா இந்த மாடல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாரி அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்குமே இதே மெத்தடே கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அஃபிஷியலாக நம்மளோட புக்கில் வந்து எப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் தான் இந்த மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் 6th வந்து நமக்கு இந்த மெத்தட் வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா. அப்போ இது இங்கே வந்து போடக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக போடலாம். அதனால தானே நான் உங்களுக்கு ஆல்டர் மெத்தடுன்னு சொல்லி சைட்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? அடுத்தது எக்ஸைஸ் சம்ங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அவ்வளோதான், 2 தான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 3 எழுதுகோள்களின் விலை 18 ரூபாய் எனில்
5 எழுதுகோள்களின் விலை என்ன? இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 pens is 18 rupees then the cost of pens is dash. ஸோ வந்து அதை நார்மலாக போடுறனாலும் போடலாம், இல்லை ப்ரீவியஸாக ஒரு ஸ்டெப் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வயசு வந்து போடுறனாலும் போடலாம். இப்போ நார்மலாக எப்படிங்க போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 பேனாவோட ரேட் வந்து 18 ரூபா. அப்போ 5 பேனாவோட ரேட் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பேனாவோட ரேட்டு தெரிஞ்சிச்சுனாலே டக்குன்னு வந்து போட்டுடலாமா? அப்போ என்னங்க பண்ணணும், 18 ரூபாயும் 3 டிவைட் பண்ணணும். ஏன்னா 3 பேனாவோட விலை 18 தானே, இது 2 டிவைட் பண்ணால் எவ்வளவுங்க, 6 ரூபா. ஒரு பேனாவோட விலை 6 ரூபா. அப்போது 5 பேனாவோட விலை வந்து வேணும் அப்படின்னா 5 × 6 ரூபா மல்டிபிள் பண்ணோன்னா 30 ரூபாங்க. முடிஞ்சா? சரி, இப்போ முன்னாடி ஒரு ஸ்டெப் போட்டிங்களே, அந்த மாதிரி போட்டு பார்க்கலாமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 பேனாவோட விலை 18 ரூபா. இது x1 x2 ஆயிடுச்சா? அடுத்தது கீழே வந்து யார் வருவா, 5 பேனாவோட விலை என்னன்னு தெரியணும், அவ்வளோதான். முடிஞ்சா? இப்போ எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா இந்த 3/5 அங்கிட்ட வரும்போது 5/3ன்னு மாறுமா? 18 × 5/3ங்க. 1 3 is 3, 6 3s are 18. அப்போ x = 30 ரூபா. அவ்வளோதாங்க, மொத்த ஆன்சர் டக்குன்னு வந்துருச்சா? அவ்வளோதான். இந்த ஸ்டெப் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது சிம்பிளாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, x1/y1 = x2/y2ங்கிறதா அந்த ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, நேர்மாறல். ஸோ அதோடதே இதுதான் இது. ஓகேங்களா? ஃபார்முலாவே ஆக்சுவலாக வந்து இது தான். ஸோ வந்து டேட்டாவை எழுதிக்கிறீங்க, அப்புறம் டிவைடட் பைன்னு போட்டு ஈக்குவல் டு மட்டும் சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? சரி, அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? 15 நாட்களில் கார்குழலி 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் 3000 டேஸ் நாட்களில் வருமானமாக பெறுகிறார். If Karkulali earns 1800 rupees in 15 days, then she earns rupees 3000 in 10 days. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, இப்போ இதை எப்படிங்க சால்வ் பண்ணலாம்? 15 நாளில் கார்குழலிக்கு வந்து 1800 ரூபா சம்பளம் வருதுன்னா, அப்போ 3000 ரூபா சம்பளம் வாங்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நமக்கான கொஸ்டின். ஸோ நம்ம அந்த டேட்டா அப்படி போடுவோமா? 15 நாளில் 1800 ரூபா சம்பளம். அப்போது 3000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளவு நாள்? ஏன்னா நாள் நம்ம இங்கே எழுதிட்டோமா, அப்போ இங்கே தானே எக்ஸ் வந்து நேராக போடணும். சரி, இப்போ என்ன பண்ணுவோம், டிவிஷன் இங்கே போட்டுட்டு ஈக்குவல்ட்ட போட்டுருவோமா? சரிங்க, அப்போ x = இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் தான் மேலே வரும். சரி, அப்போ இந்த 15 மேலே அப்படியே இருக்குன்னு அர்த்தமா? ஏன்னா இந்த 15 தானே ஆப்போசிட் பக்கம் கொண்டு போகிறோம். சரி, அப்போ இந்த 1800/3000 இங்கிட்டு கொண்டு வரோம் அப்படின்னா 3000/1800ன்னு மாறுமா? சரி, இப்போ அடித்து கொடுத்து பார்ப்போமா? ஒரு 0க்கு ஒரு 2 0க்கு 1 0 2 0 காச்சா? சரிங்க, இப்போ இதை அடிக்கிறோன்னா 6 3s are 18, 10 3s are 30. இது 3 2s are 6, 5 2s are 10. இது 1 3 is 3, 5 3s are 15. அப்போ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. அப்போ எத்தனை நாளுங்க? x = 25. 25 நாளில் கார்குழலிக்கு என்ன கிடைக்கும்? 3000 ரூபா சம்பளம் வந்து கிடைக்கும். சரி, இப்போ நார்மலாக எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 15 நாளில் 1800 ரூபானா ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா 3000 வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? சரி, அப்போ என்ன பண்ணணும், 1800 / 15ன்னு போடுவோமா? சரி, இப்போ ஒரு நாள் சம்பளத்தை கண்டுபிடிக்க போகிறோம். 5 3s are 15, 6 3s are 18, பின்னாடி 2 0. இது 1 5 is 5, 1 5 is 5, மிச்சம் 1 2 0 ஆச்சு. சரி, அப்போ ஒரு நாள் சம்பளம் 1 day salary எவ்வளோ கிடைக்கிது? 120 ரூபா கிடைக்கிது. அப்போது 3000 ரூபாயை 120ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா மொத்த சம்பளம் 3000 ரூபா, டெய்லி சம்பளம் 120 ரூபா. இது ரெண்டையும் அடிச்சோன்னா எத்தனை நாளுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான். ஓகேங்களா? 1 0க்கு 1 0. இது என்ன பண்ணலாம்? 4 3s are 12, இது 1 3 is 3, பின்னாடி 2 0. 1 4 is 4, 25 4s are 100. அப்போ என்ன கிடைக்குது? அதே 25 டேஸுங்கிறது தான் இங்கேயும் கிடைக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது வேணும்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இது எனக்கு ஈஸியாக இருக்குதுங்கன்னு நினச்சிங்கன்னா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும்? If a person reads 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? ஒருத்தர் 2 மணி நேரத்தில் 20 பக்கம் படிக்கிறார், அதே ஸ்பீடோட 8 மணி நேரத்தில் எவ்வளோ பக்கம் படிப்பார்? சரி, ஃபஸ்ட் என்னது? 2 மணி நேரத்தில் 20 பக்கம், அடுத்து 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கம்? அவ்வளோதானே. டிவைடட் போடுங்க, இங்கே ஒரு ஈக்குவல்ட்ட போடுங்க. எக்ஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோமா? மேலே கொண்டு வந்தால் இந்த 2/8 இங்கிட்டு வரும்போது தலைகீழாக மாறி வரும். 20 × 8/2ன்னு மாறுமா? சரி, இது 1 2 is 2, 4 2s are 8. அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. 20 × 4ங்கிறது 80 பேஜஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 80 பேஜஸ். அவ்வளோதான். ப்ராப்பராக நார்மலாக வந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 20 / 2ன்னு போடணும். அப்போது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக 8 மணி நேரத்தோட கண்டுபிடிக்கலாமா? அப்போது 20/2ன்னு போட்டிங்கன்னா 10 பேஜுன்னு கிடைக்கும் 1 மணி நேரத்துக்கு. அப்போது 1 ஹவருக்கு 10 பேஜ்னா 8 ஹாருக்கு 80 பேஜ். முடிஞ்சா?
ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிங்க. அடுத்து இன்றைக்கான லாஸ்ட் கொஷின். ஸோ இதுவுமே நமக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஷின். 15 நாற்காலிகளின் விலை 7,500 ரூபாய். இதுபோன்று ரூபாய் 12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும்? தி ப்ரைஸ் ஆஃப் 15 chairs ஆர் 7,500. How many chairs can buy from 12,000? சரி, 15 நாற்காலியோட விலை 7,500. ஸோ 12,000 ரூபாய்க்கு எத்தனை சேர் வாங்க முடியும்? இதுதான் சேரு, இது ரேட்டு, அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். சரி, டிவைடர் போட்டுருங்க, ஈக்குவல்ட்டு போடுங்க. இந்த எக்ஸ் இங்கிட்டு போச்சுன்னா இந்த ரெண்டுமே தலைகீழா மாதிரி இங்கே வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 15 அப்படியே வந்திருக்குமா? ஏன்னா எக்ஸ் தானே அங்கிட்டு போகுது. இன்ட்டு 12,000ங்கிறது மேலே வரும், 7,500ங்கிறது நமக்கு கீழே வந்துடும். சரி, அப்போ இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. இது 5 டேபிள் அடிப்போமா? 1 5 is 5, மிச்சம் 2, 5 5s are 25. இது 2 5s are 10, மிச்சம் 2, 4 5s are 20. இது 115 is 15, 115 is 15. மிச்சம் எவ்வளோங்க இருக்குது? 24 இருக்குது. அப்போ 24 சேர் வந்து வாங்க முடியும். சரி, இதே நார்மலாக வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு சேரோட விலை வந்து என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு எவ்வளோ சேர் வாங்கலாங்கிறது நமக்கு தெரியுமா? சரி, அப்போது 7,500ல் 15 டிவைட் பண்ணணும் ஒரு சேரோட ரேட்டு தெரியறதுக்காக. அப்போது இது என்னதுங்க? 3 5s are 15, இது 1 5 is 5, மிச்சம் 2, 5 5s are 25, 2 0, 1 3 is 3, இங்கே 500. அப்போ ஒரு சேரோட ரேட்டு வந்து 500 ரூபாய். சரிங்களா? அப்போ 12,000 ரூபாயை 500ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ சேருன்னு தெரிஞ்சிடுமா? 2 0க்கு 2 0, இது 1 5 is 5, இது 1 5 is 5, மிச்சம் 2, 4 5s are இது 2 5s are 10, மிச்சம் 2, 4 5s are 20. அப்போ 24 சேர் வந்து வாங்க முடியும். ஓகேங்க, சம் முடித்தோடனே லெட்டும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிங்க, அவ்வளோதான். இன்றைக்கான கிளாஸில் சம்ஸ் வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிளாஸ் வந்து அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நம்மளோட பேச்சஸில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.